ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தார்மாறு தக்காளி சோறு மாதிரி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரூலை வந்துட்டு உடச்சிட்டாங்க நம்ம பிக் பாஸ் டீம். அதான் விஜய் சேதுபதி அவர்களோட உதவியாளர் வச்சுக்கிங்களேன். ஏன் இது நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சுன்ற விஷயங்கள் நம்மளுக்கு மண்டையை போட்டு குழப்பியிருக்கோம். காரணம் ஆக்சுவலாக ஃப்ரம் டே ஒன்லேருந்துட்டு கிட்டத்தட்ட 45 நாள் 42 நாள் வச்சுக்கோங்களேன் பாய்ஸ் டீம் அந்த ஒரு டாஸ்க், அதாவது இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் வந்து கஷ்டமான ரூம் எடுத்துக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒரு உரிமை கிடச்சிருக்கு, நாங்கள் டாஸ்க் கொடுக்குறோம், நீங்கள் வரதுக்கெலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் ஒரு டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. ஆனால் கொடுத்தாங்க, பெரிய பிரச்சனைலாம் வரல. ஆனால் அதுக்கே அவங்க வந்து பண்ண அட்டகாசம்லாம் பற்றி என்னையை வந்துட்டு டார்கெட் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் ஒரே ஒரு வாரம் இந்த மாதிரி நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொன்னவொடனே ஆட்சி அதிகாரங்கள் அந்த பெண்கள்கிட்ட போனவொடனே ஒரு சில பேர் பண்ண அட்டூழியங்கள் இருக்குது பாருங்க, ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதில் அந்த மஞ்சரி வந்துட்டு முத்துக்குமரனுக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய ஒரு வைரலாக போச்சு, பயங்கரமாக வந்து போச்சு. அதில் முத்துக்குமரன் வந்துட்டு இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, இதை நான் கண்டிப்பாக பண்ணுறேன், இதனால் வர விளைவுகளை நீங்கள் சந்திச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வாலண்டியராக பண்ண விஷயங்களாக இருந்தாலும் சரி. சாட்சனா ரொம்ப கேவலமாக ராணுவக்கிட்ட வந்துட்டு ஒரு சில டாஸ்க்காக கொடுத்த விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சுது. அதேமாதிரி அதன் பேரில் வந்துட்டு சௌந்தர்யா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உள்ளே வரும்போதே வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட வன்மத்தை கக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இந்த பக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுச்சோ இல்லையோ பிக் பாஸ்க்கு வந்துட்டு செம்ம கோவத்தை உண்டு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி அப்படின்னு பார்க்கும்போது பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் வந்துட்டு பெரிய ஒரு அடியை தான் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிரச்சனையே வேணாண்டா, தூக்குடா அந்த கோடன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. பாவம் அவங்க எப்படி இந்த வாரம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கல, அடுத்த வாரம் இந்த மாதிரி பண்ணுவோம் அந்த மாதிரி போடுவோம்னு நிறைய மனக்கோட்டைகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஆர்ஜி ஆனந்தி சாச்சனாவும் கண்டிப்பாக கட்டி வச்சுருப்பாங்க. சௌந்தர்யா கொஞ்சம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. பட் எல்லாத்துலேயும் வந்துட்டு 1 கிலோ மண்ணள்ளி தூக்கி மூஞ்சிலேயே போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த ரூல் பிரேக் பண்ண விஷயங்கள், அதாவது ரூலை உடச்ச விஷயங்கள், பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி வந்துட்டு பெட்டு வேறு பிரித்து விட்டாங்க, அதுவும் செம காமெடியாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, யார் யாரெல்லாம் பிரிக்கணுமோ அவங்களெல்லாம் நல்லா பிரித்து விட்டாங்க. தர்ஷிகா பவித்ரா பிரித்து விட்டாச்சு, அருண் விஷாலை பிரித்து விட்டாச்சு, சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பாக தர்ஷிகாவோட கேம் வேறு மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பவித்ராவோட கேம் நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, விஜய் விஷால் அருணோட கேம் சூப்பராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 பேரும் உடச்சு விட்டாச்சு, நல்லா இருக்குது நிறைய விஷயங்கள். தீபகத்துக்கு அந்த பக்கம் போட்டது கொஞ்சம் இதுவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்னா தீபக்கும் முத்துக்குமரனும் ஒன்றா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஒன்றா இருந்தால் மேபி இவங்க 2 பேரும் டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உடச்சு விட்டாங்க. நல்ல விஷயம் என்னென்னா ரஞ்சித் சாரை வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிற ஆண்கள் டீம்லேருந்து ஒதுக்கி விட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் வச்சு செய்ய போகிறாங்க. ஸோ செம்ம மாதம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரூலை உடச்சதுனால எவ்வளோ பெரிய விஷயங்கள் பெண்களுக்கு வந்துட்டு ஒரு பின்னடைவை தந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணங்கள் பெண்கள் மட்டுமே, ஏன்னா அவங்க பண்ண அட்டூழியங்கள் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.